வணக்கம். இன்றைய செய்திகள். பாமக தலைவர் அன்புமணிக்கு எதிராக அவரது தந்தையும் கட்சி நிறுவனருமான மருத்துவர் ராமதாஸ் தொடர்ந்த வழக்கை விசாரிக்கும் நீதிபதி உட்பட 98 மூத்த சிவில் நீதிபதிகள் பணி மாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். சென்னை சிறு வழக்குகள் நீதிமன்ற நீதிபதி கே. ஜோதி, தமிழ்நாடு மாநில ஜுடிஷியல் அகாடமியின் துணைத் தலைவர், துணை செயலாளராக இருந்த எஸ். சந்தானகுமார், சென்னை சிறு வழக்குகள் நீதிமன்ற நீதிபதி கே. ஜோதி, தமிழ்நாடு மாநில ஜுடிஷியல் அகாடமியின் துணைத் தலைவர், துணை செயலாளராக இருந்த எஸ். சந்தானகுமார் சென்னை உயர்நீதிமன்ற சொத்து பராமரிப்பு அதிகாரியாக நியமிக்கப்பட்டுள்ளார். இதேபோல் சென்னை சிறு வழக்குகள் நீதிமன்ற நீதிபதிகள் ஆர். ஜெகதீசன், எஸ். முத்துமுருகன், எம். பாக்கியம் ஆகியோர் பணியிட மாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். மேலும் சென்னை சிட்டி சிவில் நீதிமன்ற மூத்த சிவில் நீதிபதிகள் கே. சிவசக்தி கண்ணன், கே. நம்பிராஜன், எல். மகேஸ்வரி, எஸ். பிரியா, ஆர். உமா, கே. சுதாராணி, எஸ். லட்சுமி உள்ளிட்டோர் மாற்றப்பட்டுள்ளனர். அதேபோல் பாமக தலைவர் அன்புமணிக்கு எதிராக அக்கட்சியின் நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் தொடர்ந்த வழக்கை விசாரித்து வரும் மூத்த சிவில் நீதிபதி எம். தர்மபிரபு சிறு வழக்குகள் 3வது நீதிமன்றத்திற்கு மாற்றம் செய்யப்பட்டுள்ளார். சென்னை தவிர்த்து நாங்குநேரி, செங்கல்பட்டு, விழுப்புரம், கோவை, நெல்லை உள்ளிட்ட மாவட்டங்களைச் சேர்ந்த சிவில் நீதிமன்றம் மற்றும் மாஜிஸ்ட்ரேட் நீதிமன்ற மூத்த சிவில் நீதிபதிகள் மொத்தம் 98 பேர் இடமாற்றம் செய்யப்பட்டிருப்பதாக சென்னை உயர்நீதிமன்ற தலைமை பதிவாளர் எஸ். அல்லி தெரிவித்துள்ளார். தமிழகம் முழுவதும் நேற்று முன்தினம் மின் நுகர்வு 46.61 கோடி யூனிட்டுகளாக அதிகரித்து உச்சத்தை எட்டியுள்ளது. மாநிலம் முழுவதும் ஒரு நாள், அதாவது 24 மணி நேரமும் பயன்படுத்தப்படும் மின்சார அளவு மின் நுகர்வு எனப்படுகிறது. கடந்த 2024 ஏப்ரல் 30ஆம் தேதி மின் நுகர்வு 45.43 கோடி யூனிட்டுகளாக உயர்ந்து அதற்கு அடுத்த ஆண்டு கோடை மழையால் மின் நுகர்வு அதிகரிக்கவில்லை. இந்த ஆண்டு மார்ச்சில் இருந்து கோடை வெயிலின் தாக்கம் அதிகம் உள்ளது. இதனால் வீடுகளில் ஏசி சாதனங்களின் பயன்பாடு அதிகரித்துள்ளது. மேலும் சட்டசபை தேர்தல், IPL கிரிக்கெட் போட்டி உள்ளிட்ட காரணங்களால் மாநிலம் முழுவதும் மின் பயன்பாடு அதிகரித்துள்ளது. இதையடுத்து இம்மாதம் 16ஆம் தேதி மின் நுகர்வு இதுவரை இல்லாத அளவாக 46.03 கோடி யூனிட்டுகளாக அதிகரித்தது. பின் 18ஆம் தேதி 46.20 கோடி யூனிட்டுகளாக உயர்ந்தது. தொடர்ந்து வெயிலின் தாக்கம் கடுமையாக உள்ளது. இதனால் இரவில் மட்டுமின்றி பகலிலும் ஏசி சாதன பயன்பாடு அதிகரித்து வருகிறது. இதையடுத்து நேற்று முன்தினம் மின் நுகர்வு 46.61 கோடி யூனிட்டுகளாக அதிகரித்து புதிய உச்சத்தை எட்டியுள்ளதாக கூறப்படுகிறது. புதிதாக 5 அம்ரித் பாரத் ரயில்களை தயாரிக்க சென்னை ICF ஆலைக்கு ரயில்வே வாரியம் அனுமதி வழங்கியுள்ளது. வந்தே பாரத் ரயிலை தொடர்ந்து அம்ரித் பாரத் ரயில்கள் சென்னை ICF ஆலையில் தயாரிக்கப்பட்டு வருகின்றன. வந்தே பாரத்துக்கு இணையான வேகமும் பாதுகாப்பும் கொண்ட அம்ரித் பாரத் ரயில் புஷ்புல் தொழில்நுட்பத்தில் தயாரிக்கப்பட்டு வருகிறது. ICF ஆலையில் மட்டும் 200 அம்ரித் பாரத் ரயில்களை தயாரிக்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாகவும், நாடு முழுவதும் தற்போது 30 வழித்தடங்களில் 60 அம்ரித் பாரத் ரயில்கள் இயக்கப்பட்டு வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கரூர் தொகுதியில் நேற்று திமுக சார்பில் தங்க காசும் அதிமுக சார்பில் வெள்ளிக்காசும் வழங்கப்பட்டதாக கூறப்படுகிறது. கரூர் மாவட்டத்தில் கரூர், குளித்தலை, கிருஷ்ணராயபுரம், அரவக்குறிச்சி ஆகிய 4 தொகுதிகள் உள்ளன. திமுக அதிமுக நேரடி போட்டியில் உள்ளன. கரூர் தொகுதியில் திமுக சார்பில் ஆசி தியாகராஜன், அதிமுக சார்பில் முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கர் உட்பட பலர் போட்டியிடுகின்றனர். கடந்த ஏப்ரல் 17ஆம் தேதி இரவு திமுக தரப்பில் ஒரு ஓட்டுக்கு 6000 ரூபாயும், அதிமுக தரப்பில் ஒரு ஓட்டுக்கு 3000 ரூபாயும் பட்டுவாடா செய்யப்பட்டதாக கூறப்பட்டது. இந்நிலையில் நேற்று அதிகாலை திமுக சார்பில் 1/2 கிராம் தங்க காசு, அதிமுக சார்பில் 4 கிராம் வெள்ளிக்காசு வழங்கப்பட்டதாக கரூர் வாக்காளர்கள் கூறியுள்ளனர். தாவேகவுக்கு ஓட்டு போட வரும் இளைஞர்களையும் பெண்களையும் காவல்துறையினர் தடுத்ததாக தாவேக தேர்தல் பிரச்சார மேலாண்மை பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனா குற்றம் சாட்டியுள்ளார். தேர்தல் கமிஷனுக்கு இது குறித்து அவர் அனுப்பிய புகார் மனுவில், ஓட்டுச்சாவடியில் பாதுகாப்பு பணியில் இருக்கும் காவலர்கள் மதியம் 12 மணி முதல் தாவேகவுக்கு ஓட்டு போட வரும் இளைஞர்களையும் பெண்களையும் தடுத்துள்ளனர். காவல்துறையின் இந்த அத்துமீறிய நடத்தையை எதிர்த்து எங்கள் கட்சியினர் போராட்டம் நடத்தினர். அப்போது இளம் வாக்காளர்கள் ஓட்டு போடுவதை தடுக்க சென்னையைச் சேர்ந்த உயர் அதிகாரிகள் உத்தரவிட்டுள்ளதாக கூறியுள்ளனர். ஆட்சியை இழக்கும் நிலையை அறிந்து கொண்டதால் முதல்வர் ஸ்டாலினின் நேரடி தூண்டுதலில் காவல் அதிகாரிகள் கடைசி முயற்சியாக இந்த ஜனநாயக விரோத செயலில் ஈடுபட்டுள்ளனர். அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அந்த மனுவில் கூறப்பட்டுள்ளது.
சட்டப்பேரவை தேர்தலில் முதலமைச்சர் வேட்பாளர்களாக போட்டியிடுவோரின் தொகுதிகளில் வாக்கு சதவீதம் எவ்வளவு என்பதை பார்ப்போம். முதல்வரும் திமுக தலைவருமான மு.க.ஸ்டாலின் சென்னை கொளத்தூரில் போட்டியிட்டார். கடந்த தேர்தலில் பெருவாரியான வாக்குகளில் வெற்றி பெற்ற மு.க.ஸ்டாலினின் தொகுதியில் இம்முறை 83.58% வாக்குகள் பதிவாகியுள்ளன. தமிழகத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு தலைமை தாங்கும் மற்றும் முதன்மை எதிர்க்கட்சியுமான அதிமுகவின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி சேலம் மாவட்டம் எடப்பாடி தொகுதியில் போட்டியிடுகிறார். இம்முறை இந்த தொகுதியில் 89.09% வாக்குகள் பதிவாகியுள்ளன. தேர்தலில் தனித்து போட்டியிடும் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் போட்டியிடும் காரைக்குடி தொகுதியில் 71.88% வாக்குகள் மட்டுமே பதிவாகியுள்ளன. முதல்வர் வேட்பாளர்கள் போட்டியிடும் தொகுதிகளில் குறைந்த அளவிலான வாக்குப்பதிவு பெற்ற தொகுதியாக காரைக்குடி உள்ளது. தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் சென்னை பெரம்பூர் மற்றும் திருச்சி கிழக்கு ஆகிய 2 தொகுதிகளில் போட்டியிடுகிறார். விஜய் போட்டியிட்ட பெரம்பூரில் 86.72%, திருச்சி கிழக்கில் 79.32% வாக்குகள் பதிவாகியுள்ளன. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் நாளை சந்திப்போம். வணக்கம்.